பிரான்சில் வாடகை தகராறு காரணமாக ஏற்பட்ட வன்முறை சம்பவம் ஒன்றில் ஈழத்தமிழர் ஒருவர் போலீசாரினால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார். பாரிஸின் புறநகர் பகுதியான பொபின் பகுதியில் 2 கத்திகளுடன் போலீசாரை தாக்க முயன்றவரே இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளார். கொல்லப்பட்டவர் இலங்கையின் முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்த 40 வயதான நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அண்டை வீட்டாருடன் ஏற்பட்ட வாடகை தகராறு வன்முறையாக மாறிய நிலையிலேயே இந்த பயங்கர சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஹெக்டர் பெர்லியோஸ் வீதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் அண்டை வீட்டாருக்கு இடையே மோதல் ஏற்பட்டதாக போலீசாருக்கு அவசர அழைப்பு கிடைத்துள்ளது. போலீசார் சம்பவ இடத்திற்கு வருவதற்கு முன்பாகவே சந்தேக நபர் தனது அண்டை வீட்டார் இருவரை கத்தியால் குத்தி காயப்படுத்தியுள்ளார். இதில் ஒருவருக்கு தோள்பட்டையில் பலத்த கத்தி குத்து காயம் ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த அதிரடிப்படை போலீசார் 3 கட்டிடத்தின் 6வது மாடிக்கு மின்தூக்கி மூலம் சென்றுள்ளனர். அவர்கள் மின்தூக்கியை விட்டு வெளியேறிய கணமே கையில் 2 கத்திகளை வைத்திருந்த ஈழத்தமிழர் போலீசாரை நோக்கி பாய்ந்து வந்துள்ளார். போலீசார் தங்களுக்கு ஏற்பட்ட உடனடி உயிராபத்தை அடுத்து தற்காப்புக்காக போலீஸ் அதிகாரி ஒருவர் தனது துப்பாக்கியால் அந்த நபரின் வயிற்று பகுதியில் சுட்டுள்ளார். 2 தடவைகள் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக பிரெஞ்சு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி அந்த நபர் அந்த இடத்திலேயே சுருண்டு விழுந்துள்ளார். அவசர மருத்துவ குழுவினர் விரைந்து வந்து முதலுதவி அளித்த போதிலும் சிகிச்சை பலனின்றி அந்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கத்தி குத்தினால் காயமடைந்த அண்டை வீட்டார் இருவரும் தற்போது ஆபத்தான கட்டத்தை தாண்டி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தாக்குதலுக்குள்ளான போலீசார் காயங்களின்றி தப்பியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து பொபினின் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணையை தொடங்கியுள்ளது. மேலும் போலீசாரின் நடவடிக்கைகளை விசாரிக்கும் சிறப்பு பிரிவான IGPN இந்த துப்பாக்கிச் சூடு குறித்த முழுமையான விசாரணையை மேற்கொண்டு வருகிறது.